எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ் வீராசாமி. ஆதவ அர்ஜுனா அவர்கள் இடதுசாரிகள் விசிகா இவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறார். திருமாவளவனும் அதற்கு செவி சாய்ப்பது போன்றுதான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? சகோதரர் தொல் திருமா அமைச்சராகிறத சமூக நீதி பார்வையில ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், ஒரு அட்டவணை பிரிவு சமூக மக்களை ஒரு வெற்றி வீரர்களா 24 வரை வடதமிழத்துல நிரூபிச்சவர். அவர் ஒரு அசியூமிங் பர்சன், ஒரு இன்டலெக்சுவல் அமைச்சராகிறதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் இதுக்காக போராடக்கூடிய முறையில் உள்ளபடியே நான் அதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதே வேளையில் இங்க எல்லாத்துக்குமே ஒரு மோடி எதிர்ப்புங்கிறது உங்களுடைய எல்லா அரசியலுக்கும் ஒரு போர்வையா போத்துறது தமிழ்நாட்டில் வழக்கமாயிட்டு தமிழக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மோடி எதிர்ப்புங்கிற பேர்ல நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அரசியல் பண்ணலாங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுவே 29 ரூபா மோடிக்கு ஒரு சிம்பதியை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏயும் கொஞ்சம் கூட லட்சம் இல்லாம நம்பிக்கை துரோகமா ஸ்டாலினுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காம பிஜேபி ஆதரிச்சாங்க. அதன் தொடர்ச்சியா இவங்க பரவாயில்ல, சிபிஎம், சிபிஐ, விசிகா, யூஎம்எல் எல்லாம் திமுக கூட்டணி தான் அங்கே ஆதரிக்கும்னு சொன்னாங்க. இப்போ அல்டிமேட்டா பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ள அது வேலுமணி மோடிக்கு ஆதரவாளர், வேலுமணி பாஜக அதிமுகவை சேர்த்து வச்சவர். 2000 ஏன் சேர்ந்திருந்தா 20 சீட்டு வந்திருக்குமான்னு சொல்லி 26ல சேர்த்து வச்சவர். அந்த அடிப்படையில இவங்க வேலுமணி பவர் ஆயிடக்கூடாது. இத்தனைக்கும் சி வி சண்முகம் என்டிஏ விட்டு நாங்க வெளியேறிட்டோம்னு கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துக்குள்ள இதை ஸ்டாப் பண்ணதுக்காக அவங்க இதை பண்ணியிருக்காங்க. போதாத குறைக்கு ஒரு கட்டத்தில் அண்ணன் ரஜினிகாந்த் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல பாஜக தோத்தது ஒரு தோல்வியே கிடையாது. அவரு பின்னடைவுட்டாரு. உடனே எடப்பாடி எவ்வளவு பெரிய புத்திசாலி, அது பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லை, அது ஒரு தோல்வியே இல்லைங்க, அறவளுக்கு ஓட்டுங்க, மோடி தாங்க மீண்டும் வருவாருன்னு ஒத்த அடியா ரஜினி பின்னடைவுன்னு சொல்லி ஒதுங்கும் போது எடப்பாடி அடிச்சாரு. இப்பவும் எடப்பாடி என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க. தெளிவா ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு, சைலண்டா பார்த்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் தமிழ்நாடு எக்ஸ்தலத்து பதிவு. ஐக்கிய ஜன முன்னணி கட்சிகளின் சார்பில் இன்று கேரளத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திருமிகு வி சதீஷன் அவர்களுக்கு எனது சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூழ்ந்து அதிகாரிக்கு பண்ணாரா? இத்தனைக்கும் மகிஷானி ஒரு ஓபிசி பிஷர்மேன் தொடர்புடைய ஒரு கம்யூனிட்டி, ஓபிசி வெஸ்ட் பெங்கால்ல அன்ரிசர்வ்ட் கம்யூனிட்டி டெல்லியில சென்ட்ரல் லிஸ்ட்ல அவர் பாஜக முதல்வர் தெரிவிச்சாரா? இல்ல. ஹேமந்த் பிஸ்வா சர்மா அஸ்ஸாம் பாஜக முதல்வர் தெரிவிச்சாரா? இல்ல. ஆனா இவர் என்டிஏல இருக்கிறவர் காங்கிரஸ் முதல்வருக்கு தெரிவிக்கிறாருன்னா அதே பின்னடைவுன்னு ரஜினி சொன்னதும் பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லை சொன்னார் இல்லையா? விஜய் பதவியேற்புக்கு போகலன்னு வந்ததும் டக்குன்னு அந்த கேப்புக்குள்ள உள்ள பூந்துக்கிட்டு இவருக்கு டெல்லி லாபி மூலமா பாத்தீங்களா நான் மட்டும்தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன், தேவைப்பட்ட நான் பிற்காலத்துல பாஜக தனிமைப்படுத்த உங்க கூட வரது யாருன்னு சொல்லதுக்கு தயங்காதவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமிங்கிறத தெள்ள தெளிவா இது காட்டுது. இந்த எக்ஸ்தல பதிவு காட்டுது. இதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம டீம் அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஸோ அவர் பண்ண மரத்துல ஒரு குத்து தென்னை மரத்துல குத்துங்கிற மாதிரி நெதர்லாந்துல இருந்து அந்த யூனிவர்சிட்டியில இருந்து ராயராஜ சோழன் அந்த சமஸ்கிருதத்துல காப்பர் பிளேட் கொண்டு வரதுக்கும் மோடிக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருக்காரு. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு. பட் இந்த இதையும் நான் சுக்கா செய்து காங்கிரஸ் சைட்ல ஸ்டாலின் உங்களை வாழ்த்தல, விஜய் உங்களை வாழ்த்தல, நான் மட்டும்தான் உங்களை வாழ்த்திருக்கேங்கிற ஒரு வேலையும் அவர் அரசியலுக்குள்ள நுணுக்கமா பண்ணிட்டு தான் இருக்கிறார். 3 வருஷத்துக்கு பிறகுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. 3 வருஷங்கிறது வெரி லாங் டைம். பட் அவர் தனக்கு எது சாதகமா என்னங்கிற அரசியலை ஒன்னாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் எடப்பாடி அரசை கவலை விரும்பல. அவர் உடனே கவிழ்ந்து எலெக்ஷன் தினகரன் பெரிய ஆளாதெல்லாம் அவர் விருப்பமே கிடையாது அவருக்கு. அதனால நம்ம எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லியும் தினகரன் 3 மாசத்துல ஆட்சிக்கு வரும்னு சொல்லும் போது 3 மாசம் பிறகு தினகரன் இதான் சொல்லுவாருன்னு சொன்னோம், ஒன்று ஓடிச்சு. அதே மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்கள் லெவல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி கவலை தான் விரும்பல. அவர் விரும்பல. அவர் போட்டு நம்ம காங்கிரஸ் பாஜக ஐசோலேட் பண்ணணும்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணியை பிடிச்சிடலாங்கிற அளவுக்கு அவர் ஸ்கீம் பண்றாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது, அவரை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அதனால்தான் 2026ல நம்ம டிக்ளேர் பண்ணி அவரை அம்பேத்கர் சொல்ல மாதிரி ஐடென்டிஃபை தி எனிமின்னு அவரை சொல்லி இது பண்ணணும்.
அதுக்கு பிறகு இப்போ அவர் வந்து இரட்டை வேஷ அரசியலை தான் பண்றாரு. ஓகே, அவர் அரசியல் தான் அவர் பண்றாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன அரசியலோ தான் அவர் பண்றாரு. அவருக்கும் வந்து பாஜக ஓட்டு வரலங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். பாஜக வச்சு நம்ம ஓட்டு வரல, நம்ம சென்னையில எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு உண்டு, ஒரு ஓட்டு வரலன்னு சொல்லும் போது அடுத்த கட்டம் காங்கிரஸ் நோக்கி நம்ம இருந்தா வந்து நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரும்னு காங்கிரஸ் நோக்கி இந்த சதீஷனுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்றாப்புல. இந்த அரசியல் கிட்டன் அரசியல். பட் இதை வந்து விஜய் பார்த்திருப்பார். சதீஷனுக்கு வந்து எடப்பாடி வாழ்த்து தெரிவிக்காருங்கிறத விஜய் பார்க்காம இருக்க மாட்டாரு. நாம வந்து டெல்லி தலைமைக்கு வந்து நாம நோட் பண்ணி நாம பண்றாரு, இந்த தேதி இப்படி பண்றாரு, சந்தோஷம் எல்லாத்துக்குமே நாம நோட் கொடுப்போம். விஜய் அவருக்கு டீம் இருக்கு, பெரிய இது அவரும் பார்த்துருப்பாப்புல. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து நான் வந்து மதசார்பற்ற அரசு அந்த இதுல தான் நாங்கள் உறுதியா இருக்குங்கிற அடிப்படையில் விசிகா ஐயுஎம்எல்களை ஆஃபர் கொடுத்து கம்யூனிஸ்டுகளோட கருத்தையும் இது பண்ணி அவர் செயல்படுறாரு. நாங்க அதிமுக டிசிடென்ட்ஸை அமைச்சர்கள் சேர்க்க மாட்டேன்னு திருமாவளவனுக்கு உறுதி கொடுத்த அளவுக்கு 2 எம்எல்ஏ வச்சு 25 எம்எல்ஏக்கு எதிராக உறுதி வாங்கினாருன்னா அது இந்த மதசார்பின்மை இந்த புள்ளிக்குள்ள இருந்து திருமாவளவனால அது சாதிக்க முடியும். நாம அந்த அரசியலுக்கு எதிர்தான். பட் திருமாவளவன் அதுக்குள்ள சாதிக்கிறாருங்கிறத நம்ம ஏன் மறைச்சு பேசணும்? ஒருவேளை இந்த 2 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும் பட்சத்துல திமுக கூட்டணியிலிருந்து திரும்ப வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? திமுக கூட்டணியில திரும்ப இருக்கிறாரா? இல்லையா சார்? இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையில இல்ல. திமுக தரப்பே சொல்லிட்டாங்களே, நாங்க என்ன தனிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணணும்னு திமுக தரப்பே முயற்சி பண்ணிட்டாங்களே. சரி, திமுக கூட்டணிக்கு காங்கிரஸால திருமாவளவன்லாம் என்ன பெரிய லாபம் வந்தது? லாபம் வந்திருந்தா நான் சொன்ன மாதிரி 45 விழுக்காடு ஓட்டு வந்திருக்காது, 200 சீட்டு வந்திருக்க மாட்டாரு. வரல, லாபம் வரல. அந்த கூட்டணி வந்து காம்பினேஷன் கமிஷன்ல வந்த கூட்டணி வந்து எல்லாரோட பங்களிப்பிலும் பனாலாகி போச்சு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? திமுகவின் பல வெற்றிகளுக்கு இடதுசாரிகள். உண்மைதான். அந்த வெற்றியில தானே 45 விழுக்காடு ஓட்டு வரும், பெரிய இது வரும் நான் சொன்னேன். நிமிந்து தானே சொன்னேன். நானே சொன்ன கணிப்பு தப்பா போயிட்டுன்னு நான் இப்போ அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு வந்துட்டு இல்ல. அப்ப நீங்க கூட்டணியில திமுக இருந்தீங்க, ஓட்ட விசிகாவுக்கு போட்டிட்டு ஓட்ட தாவேக்காவுக்கு போட்டிட்டீங்க. உங்க ஓட்டு வராம தாவேக்காவுக்கு எப்படி 35 விழுக்காடு வரும்? சார், திருமாவளவன் தாவேக்காவோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியில அவர் ஸ்டாலினுக்கு நிகரான தலைவரா இருந்தாரு. ஜெயலலிதா கலைஞரோடு இருந்த பட்சத்துல விஜயோடு போகும்போது ஒரு 2ஆம் தர தலைவராக விஜயோடைய அபிமானத்துக்கு கீழே அவர் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இல்ல, தனி கட்சியா தானே இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து திருச்சி கிழக்குல அவரை கண்டெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் தானே. ஒரு நல்ல போர்ட்போலியோ கொடுப்பாங்க, அது எல்லாமே பெரிய ஒரு விஷயமா தானே அது பார்க்கப்படும். ஸோ அவரும் அந்த பவர் பொலிட்டிக்ஸை பண்ணிட்டு தான் இருப்பாரு, முக்கியத்துவம் இருக்க தான் செய்யும். திருச்சி கிழக்குல ஸ்டாலின் போட்டியிட போறாருன்னு ஒரு தகவல் வருது. எங்க திருமாவளவன் போட்டியிட்டா ஸ்டாலின் போட்டியிடுறது ஒருவேளை அந்த செய்தி நீர்த்து போகணுன்றதுக்காக இது வந்து திருமாவளவன் போட்டியிட்டாலும் ஸ்டாலின் போட்டியிடணும். எப்படி சார்? there is no place for sentiments in politics. ஓகே, அந்த இடத்துல ஸ்டாலின் தன்னை நிலைநாட்டி மேல வரணும்னா யார் போட்டிட்டாலும் அவர் நின்று தான் ஆகணும். ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. ஸ்டாலின் 35 விழுக்காடு ஓட்டு அவர் கட்சி எடுத்திருக்கு. ஸ்டாலின் லீடரானுன்னா அது கூடுதல் வாக்குகள் வரலாம். பிளஸ் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு சிம்பதி இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள அவங்க சொல்லக்கூடிய கிளைம் எல்லாம் கரெக்டாங்கிறது டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து திருச்சி கிழக்கு தான். திருச்சி கிழக்கு வந்து ஸ்டாலின் டெஸ்டிங் கிரவுண்டா எடுத்து தான் தீரணும். என்னோட பார்வையில நான் தான் என்னோட கணிப்பா சொல்றேன். சோ திருமாவளவன் இருக்கிறாருங்கிறதுக்காக பின்வாங்க கூடாது. விசிகாவில இருந்து ஒருவேளை அமைச்சர் கொடுக்கப்பட்டா யார் சார் அமைச்சர் ஆகும்? திருமாவளவங்கிற மாதிரி தான் இப்ப டாக் போகுது. அல்லது வன்னி அரசு திருமாவளவன் 2 பேர் தான். அப்ப திருமாவளவன் தானே டாக் போயிட்டு இருக்குது. இப்போ ரவிக்குமார் பேச்சை பார்க்கும்போது திருமாவளவங்கிற மாதிரி தானே அது தெரியுது. திருமா அவர்கள் வந்து தயாராகிட்டாரா சார் தாவேக்காவோடு இனி வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு? இல்ல, அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. தாவேக்கா கூட அரசு அதிகாரத்தோட திருமாவளவன் பங்கு பெறது வந்து அட்டவணைப்புற சமூக அரசியல் ஒரு பெரிய வெற்றி தான். அது நான் இல்லைன்னு மறுக்க வரல. சமூக நீதி பார்வையில அதை நான் வரவேற்கிறேன். பட் எல்லாத்துக்குமே ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற இல்லாத பாஜக கொண்டு போட்டு இது பண்றதா வந்து நாளைக்கு 29 மோடிக்கு இது ஒரு சிம்பதியா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன், கணிக்கிறேன். அப்படியே மதசார்பற்ற கூட்டணி இங்க வந்து சேருது. ஆனா தலைவர் விஜய் இது வந்து 29ல பெரிய பலம் அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அது என்ன இருங்கிறது இப்போ சொல்ல முடியாது. காங்கிரஸை பாஜக ஐசோலேட் பண்ண காங்கிரஸ் தன் பக்கம் எடுக்கிறதுக்கு சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு எடப்பாடி ஒரு நகர்வு பண்றாரு. 3 வருஷம் இருக்குது. எடப்பாடிக்கு அந்த ஆரம்ப புள்ளியை நம்ம ஒண்ணும் இல்லைன்னு தூக்கி போட்ட முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச டெல்லி சோர்ஸ்ல கேட்டிருக்கிறதுக்கு என்ன தவிர மோடிக்கு வேற அலைன்ஸ் வாய்ப்பு இல்லை. நான் உங்க கூட வந்துட்டோம்னா பாஜக கூட இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, பாஜகவை தமிழ்நாட்டில் ஐசோலேட் பண்ணிடலாம்
அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா மணிக்கணக்குல இங்க பேசுறாரு. திமுக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கா அவர் கூட போக மாட்டாப்ல, நான் மட்டும்தான் அவர் கூட அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் ஐசோலேட் பண்ணிடணும்னா நீங்க என் கூட ஃபியூச்சர்ல வந்தா கரெக்டா இருக்கும்னு இவருக்குள்ள ஜுடிஷியல் லாபி இவங்க வேண்டியவங்க மூலமா காங்கிரஸ் தலைமையில பேசியிருக்கதாட்டு என்னோட டெல்லி சோர்சஸ் வந்து குப்தா சொல்றாரு நம்மகிட்ட. ஓகே சார், நீங்களே சொன்னீங்க இடதுசாரிகளும் விசிகாவும் பெரிய அளவுல திமுகவிற்கு பலம் சேர்க்கலன்னு. ஏற்கனவே விசிகாவுடைய வாக்குகள் அனைத்தையும் தாவேகா பிரித்து விட்டதுன்னு அந்த களத்துல இருந்து ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இப்ப விஜய்க்கு போய் எந்த இடத்துல வந்து விசிகா வந்து பலம் கொடுக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய்க்கு ஓட்டு ஒன் டைம் ஓட்டு, இது கன்சால்டேட்டும் ஆகலாம், டிசிபேட்டும் ஆகலாம். ஓகே, நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண தயார் இல்லை. பாசிபிலிட்டி பீசிபிலிட்டி அதைத்தான் சொல்றேன். ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணி அது தவறா போனதுனால நம்மளுக்கே வந்து தார்மீக கடமை. ஸ்டாலின் கலைஞர் அமைஞ்சிட்டாரு, அவர் பெரிய அளவில் வருவார்னு சொல்லும்போது போலரைசேஷன் வராம அது நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போகும்போது இனிமேல் நான் பாசிபிலிட்டி பீசிபிலிட்டி வாட் இஸ் த பிராக்டிகபிலிட்டி இதைத்தான் நான் சொல்றேன். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதான் சொல்றேன். அப்போ விஜய்க்கு இந்த 35% ஓட்டும் கன்சால்டேட் ஆகி ஸ்ட்ரெங்தன் ஆகலாம், டிசிபேட் ஆகி வீக்கன் ஆகலாம். ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப விஜய் அதுல என்ன நினைக்கிறாரு, கன்சால்டேட் ஆகிறதுக்கு திருமாவளவன் நமக்கு பயன்படுத்து சான்ஸ் எடுக்காண்டாம், ஒருவேளையில டிசிபேட் ஆகி வீக்கன் ஆயிடக்கூடாது. ஸோ இது விஜய் ஹாஸ் டு டேக் த டிசிஷன் ஆன் தட் லைன். ரெண்டு பாசிபிலிட்டிஸ், எய்தர் கன்சால்டேட் அண்ட் ஸ்ட்ரெங்தன், அதர்வைஸ் டிசிபேட் அண்ட் வீக்கன். அப்போ விஜய் வந்து இதுல டிசிபேட் ஆகி வீக்கன் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். அதில் ப்ரெடிக்ட் பண்ண தயார் இல்லை. ரெண்டு பாசிபிலிட்டிஸை மட்டுமே நான் என்ன பேசிட்டு போக விரும்புறேன். ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணி தப்பா போயிட்டு தம்பி சேலம் மணிகண்டெல்லாம் வச்சு அடிக்கிறான். சரி, ஓகே, அவன் அடிக்கத்தான் செய்வான். பட் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம்னு ஒரு 10 விழுக்காடக்கூடிய இந்த மக்கள் ஓட்ட எடப்பாடிக்கு இல்லாம பண்ணனா இல்லையா? இந்த எடப்பாடியோட இந்த அநீதியை எதிர்த்து சூறையாடலை எதிர்த்து நம்மளை தவிர யாரு பேசுனா அது சீமானுக்கு வரும்னு நினைச்சேன். அது எடப்பாடிக்கு வரல, அவ்வளவுதானே. சோ அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா போனதை நம்ம ஒத்துக்கிறேன். பட் நம்ம எடப்பாடிக்கு எதிராக வந்து நம்ம தாவேகா அலையன்ஸ் தேமுதிக அலையன்ஸ் வந்து திமுக அணிக்கு வராம எடப்பாடி கிட்ட வந்திருந்தா அவர் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பாரு. ஓபிஎஸ் மீண்டும் இங்க போயிருந்தா அவருக்கு கூட 4 சீட்டு ஜெயித்திருக்கோம். ஓபிஎஸ் திமுக அணிக்கு வந்தாரு. சோ நம்ம ரோலுங்கிறது வந்து மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, செங்கோட்டையன் மேட்டர்ல செங்கோட்டையனும் சத்யபாமாவும் லோகேஷும் வந்து எடப்பாடியை பலையனப்படுத்துவாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள்ட்ட பலையனப்படுத்துவாருங்கிறது நம்ம தான் இது பண்ணணும். சோ நமக்கு வந்து ரோல் அந்த இடத்துல தெளிவா இருந்திருக்குது. அண்ணாமலை நீக்கிறது தப்புன்னு சொன்னோம். அண்ணாமலை அவருக்கு ஆதரவாட்டு வாச்சாம் போச்சான்னு உப்புக்கு ஜப்பானியாட்டு ஒரு விருப்பம் இல்லாம ஒரு பிரச்சாரம் பண்ணாலும் அண்ணாமலை வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகணும்னா எடப்பாடி வீக்கன் ஆகணும்னு தான் நம்ம சொன்னோம். சோ நம்ம அந்த ரோல் எடுத்தோங்கிறது மாறுபட்ட கருத்து இல்ல. ப்ரெடிக்ஷன் தப்பா போயிட்டுங்கிறது வேற விஷயம். நம்ம ரோல் எடுத்தோமா, பிளேயரா இருந்தோமா, அது உண்மைதான். அது ஜெயித்திருந்தோம்னா நம்ம தான் பெரிய பிளேயருங்கிறது வந்திருக்கோம். அப்ப நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா போய் தோத்து போச்சு. பட் நம்ம பிளே பண்ணணும், எடப்பாடிக்கு எதிராக நின்னோம், எடப்பாடிக்கு ஆதரவாட்டு அண்ணாமலை நீக்க கூடாதுங்கிறத நம்ம ஃபைட் பண்ணணும். நம்மளோட கருத்து எடுபடாம போனதுல பாஜகவுக்கு இன்னைக்கு கன்னியாகுமரியிலே பொன்னாருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம ராஜ்யசபாவோ அமைச்சரோ கொடுக்காம போனதுல 5 தொகுதியிலையும் 3வது போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ஊட்டியில வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை தாவேகா விடலைன்னா அது கூட ஜெயித்திருக்காதுங்கிற லெவலில் நம்ம சொன்னது கரெக்டா இல்லையா? அதைத்தான் நாம இந்த இடத்துக்குள்ள நாம இது பண்றோம். அதுவே நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா போனதுனால வித் ஒரு கான்சியஸோட மனச்சாட்சியோட பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி பிராக்டிகபிலிட்டி என்னங்கிறத மட்டும் பேசுறதா முடிவு பண்ணிட்டோம். ஸோ 2 பாசிபிலிட்டி, விஜய் கன்சால்டேட் ஆகி ஸ்ட்ரெங்தன் ஆகலாம், டிசிபேட் ஆகி வீக்கன் ஆகலாம். டிசிபேட் ஆகி வீக்கன் ஆகிடக்கூடாதுன்னு அவர் திருமாவளவன் சேர்க்கிறதா எடுத்துக்கலாம்ல. ஓகே சார், இல்லைன்னா கன்சால்டேட் ஆகி ஸ்ட்ரெங்தன் ஆகும்னு சொன்னா திருமாவளவன் ஓட்டெல்லாம் என்கிட்ட வந்துட்டு கூட முடிவு எடுக்கலாம். ஸோ இட் இஸ் த டிசிஷன் டு பி டேக்கன் பை விஜய். ஹி குட் நாட் டேக் சான்ஸ். அந்த இடத்துல தான் இது போகுது. 2 எம்எல்ஏக்களுக்காக 25 எம்எல்ஏக்களை ஒதுக்குறாரு விஜய் நம்போது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு கேள்வி. இல்ல தெரியும், சிவி சண்முகம் சொன்னார் நாங்க என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டோம்னு. அவங்க வேலுமணியை மையமா வச்சு இவர் தான் பிஜேபிக்கு ஆளுன்னு நினைக்கிறாங்க. பிளஸ் சதீஷனுக்கு எடப்பாடி போட்ட ட்விட்டும் வந்துதான் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே,
நீங்க என்ன தாவேக்காவிற்கு ஆதரவு தருது, நானே வந்து அதுக்கான அடித்தளத்தை போடுறேன் அப்படின்னு எடப்பாடி மூவ் பண்ணாரு. எடப்பாடி வந்து ஸ்டாலின் மாதிரி போறாரு. ஸ்டாலின் வந்து எடப்பாடி கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும்னு நினைச்சாங்கல்ல, அதே மாதிரி விஜய் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகட்டு. விஜய் கவர்மெண்ட் டாப்பிள் பண்ணி இன்னொரு கவர்மெண்ட் வர வாய்ப்பு இல்லை. தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற லெவல் தான், டினா ஃபேக்டர்ல தான் விஜய் இருக்காரு. இன்கேஸ் வந்துட்டா கூட அதுல எடப்பாடிக்கு முக்கியத்துவம் இருக்காது. அப்ப திருநெல்வேலி முக்கியத்துவம் வர்றதுக்காக ஸ்டாலின் முடிவெடுப்பாரு. தமிழுக்கும் தமிழருக்கும் ஸ்டாலினை விட்டால் நாதி இல்லைன்னு சொன்னா கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டாரு. ஸ்டாலின் நான் சொன்னது அன்னைக்கு எடுத்து பார்த்துருக்கலாம். அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்ல தனக்கு பிடிக்காதவங்க உள்கட்சியில தன்னோட எதிரிகள் பலமா இருப்பாங்க, தான் பலகீனமா இருப்பேன். அப்போ இந்த கவர்மெண்டே போட்டு நம்ம ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு ஐசோலேட் பிஜேபிங்கிற லெவல்ல காங்கிரஸ் நாளைக்கு பிடிச்சிக்கலாங்கிற ஒரு லார்ஜர் பிளான்ல எடப்பாடி இதாயிட்டார். எடப்பாடிய கரெக்டா அவரோட மூவ்ஸை அவருடைய நகர்வுகளை வாட்ச் பண்ணி தெளிவா போகக்கூடியவன் ரவீந்திரன் துரைசாமி. ஓகே, தெளிவா ரிப்போர்ட் பண்ணக்கூடியவன். அந்த வகையில் அவரோட எண்ண ஓட்டம் இப்படித்தான் இருக்கதான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி சொல்லும் பொழுது திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாங்க அதுக்கான இசைவே கொடுக்கலன்னாங்க, மீண்டும் உருவாகிறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல எடப்பாடி ஐசோலேட் பிஜேபிங்கிற லெவல்ல காங்கிரஸ் தன் பக்கம் எடுக்கிறதுக்குள்ள மூவா தான் பண்றாரு. அது இன்னைக்குள்ள லெவல் இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஸ்டாலினும் விஜயும் சதீசனை வாழ்த்தாத போது அவரு சதீசனை வாழ்த்துறாருன்னா அந்த மூவுக்கு அவர் வந்துட்டாருங்கிறது என்னுடைய டெல்லி தகவல்களும் என்னுடைய அரசியல் கணிப்புகளும் அதை நோக்கி தான் இருக்கு. ஓகே சார், அதிமுகவில் பொதுக்குழுவை நடத்தியே ஆக வேண்டும்னு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவர்கள்லாம் சொல்றாங்க. மீண்டும் ஓபிஎஸ்க்கு நடந்த நிலைமை எடப்பாடிக்கும் நடக்கலாம் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அதாவது வந்து வேலுமணியால கோயம்புத்தூர்ல பாதிக்கப்படுவாரு, சி.வி. சண்முகத்தால விழுப்புரத்துல பாதிக்கப்படுவாரு. சி.வி. சண்முகம் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல நிரூபிச்சவர். அதுதான் ஸ்டாலின் வெளியிடலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதனால திண்டுக்கல்ல பாதிக்கப்படுவாரு, தர்மபுரியில அன்பழகனால பாதிக்கப்படுவாரு, வீரமணியால அரக்கோணம் சைடு அந்த சைடு பாதிக்கப்படுவார். இப்படி விஜயபாஸ்கரால புதுக்கோட்டையில பாதிக்கப்படுவார். நான் மறுக்கவே இல்லை. ஆனா பேன் தமிழ்நாடு இவருக்கு இணையாட்டு யார் இருக்கா? அதிமுக. சோ அது ஃபேக்ட் தானே. நம்ம அந்த இடத்துக்குள்ள நம்ம காலேஜ் இதை மறுத்து பேசுறதுல என்ன இருக்கு? அவரு சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, நான் தான் ரிப்போர்ட் பண்றேன். மேல உடனே எடுத்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன் நம்ம எல்லா லீடர்ஸுக்கும். பட் பேன் தமிழ்நாடு அதிமுக அவர் தான் இருக்காங்கிறதே நம்ம பொய்யா மறுத்து சொல்ல முடியாது இல்லையா? நிச்சயமா. அண்ணாமலையால் மட்டும்தான் எடப்பாடியை பலவீனப்படுத்த முடியும் நீங்க தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். மீண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அண்ணாமலையே அவரு பாஜக தலைவராக இருந்து வளர்றதை தடுத்துட்டாரு. அதோட விளைவுகள் எப்படி எப்படி இல்லாம போயிட்டு மீண்டும் அதற்கான வாய்ப்பு இருந்தாதான் அண்ணாமலை தலைவராக முடியும். ஓகே. சோ அண்ணாமலை மட்டும்தான் இப்ப எடப்பாடியை பலவீனப்படுத்தக்கூடிய சக்தியோட இருக்கிறார். விஜய் பலவீனப்படுத்தினது வந்து 2026 முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் விஜய் தரப்பு அவர்கிட்ட ஆட்களை எடுத்துதான் பலவீனப்படுத்தணும். அது விஜய்க்கே சிக்கலா வந்துருமோ, கவர்னர் ஏதாவது பண்ணிடுவாரோ, சுப்ரீம் கோர்ட் பண்ணிடுமோ, அதுவே வந்து பிரச்சனையா உருவாயிருமோன்னு சிபிஎம் சிபிஐ விசிகெல்லாம் அதுக்கு கட்டையை போடவும் அந்த இடத்த வந்து விஜய் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாரு. மேலும் தொடரலாம், அது வந்து காலம்தான் பயிர் சொல்லணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம தொடர மாட்டாருங்கிறத நான் பாக்குறேன். எடப்பாடி அவர்கள் வழக்கு தொடுக்காததுக்கு காரணம் என்ன சார்? இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து மீண்டும் தன் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறாரு. நீங்க கழிஞ்ச முறை ஓபிஎஸ் டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லல பாத்தீங்களா? ஓபிஎஸ் 11 பேரையும் டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்கல பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இவங்க மீண்டும் தங்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருந்தால் விஜய் அவர்கள் வழக்கத்தோட வாய்ப்பு இருக்குமா சார்? விஜய் வழக்கத்தோட போறாரு, அவருக்கு என்ன ஆதரவு எம்எல்ஏக்களை வந்து அதெல்லாம் அது எப்படி லோக்கல் ஸ்டாண்டிங் வரும்? விஜய் இந்த இதுக்கு இங்க ஆதரிப்பாரு, அடுத்தால எதிராக போவாரு. அது விஜய்க்கு அதுல என்ன லோக்கல் ஸ்டாண்டிங் வர போகுது? ஓகே, அவங்க தங்களுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. வேலுமணியும் இவர் விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகம் அவங்களுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. 32 அவங்க வந்திருப்பாங்கன்னா இப்ப பிரச்சனை இருந்திருக்காது. போட்டி அதிமுகன்னு அங்கீகாரம் கொடுத்திருப்பாரு, அது மந்திரிசபை கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. 32 வரல, கோர்ட் அடிச்சுட்டாங்க, கவர்னர் மறுத்துட்டாரு. அப்ப அந்த சூழ்நிலையில இவங்களும் மறுத்து அந்த 8ம் 5ம் விஜய் எதிர்க்க நீங்க வேலுமணி மோடிக்கு ஆளுக்கு இது பண்றீங்க மாதிரி வர அது சிக்கலுங்கிறனால இந்த பொசிஷன் இன்னைக்கு வந்திருக்குது. இன்னும் இவங்களும் வந்து தங்களுக்கான முயற்சிகளை விஜய் பக்கத்துல எடுக்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு சந்திக்கும் போது விஜய் என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னு தெரியல. சோ அதுதான் இவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும். மேலும் விஜய் பொறுத்த அளவிலையும் இப்போ இவங்க அதிமுகவுக்குள்ள சண்டை போட்டு அதிமுக எடப்பாடியை பலகீனப்படுத்துறதான் இவங்களுக்கு விஜய்க்கு லாபம். எடப்பாடி அவர்கள் சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிச்ச ட்வீட்டை நீங்க வெளிப்படுத்தினீங்க. ஆனா
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் நீட் குளறுபடியை எதிர்த்தும் திமுக எங்குமே பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணல. இதுவுமே அந்த கூட்டணிக்கான வழிவகுக்க தானே ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு திமுக கூட்டணிக்காக போறாங்கிறது ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது. ஓகே, அவங்க மோடி அவங்கள எதிர்பார்க்கிறாங்க. அவங்க முஸ்லீம் ஓட்டுகளால தான் அனிதா ஜெயித்தாரு, இவர் திருச்சி நெஹ்ரு ஜெயித்தாரு, உதயநிதி ஜெயித்தாரு, அதை தான் இருக்காரு. சனாதன எதிர்ப்புன்னு தான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரா இல்லையா? அண்ணாமலை என்ன சொன்னார்? நீங்க தேர்தல் களத்துக்குள்ள தாவேகாவும் முதலமைச்சரும் துணை எதிர்கட்சி தலைவரும் சனாதன எதிர்ப்பு பேசி பாருங்கன்னு கேட்டாரா இல்லையா? சோ அந்த பாஜக எதிர்ப்பு புள்ளிக்குள்ளதான் அதிமுகவும் இருக்கிறாங்க, சாரி தாவேகாவும் இருக்கிறாங்க, திமுகவும் இருக்காங்க. அதைத்தான் நான் ஒருத்தன் தான் மோடி கூட இருக்கிறேன், நான் மோடி ஐசோலேட் பண்ணதுக்கு ஏன் கூட வாங்கன்னு காங்கிரஸுக்கு ஒரு ஆஃபரை எடப்பாடி கொடுத்துக்கிட்டு, நான் ஆஃபர் கொடுக்கங்கிறதுக்கு சதீஷனுக்கு நான் கொடுத்த வாழ்த்துன்னு இவருக்கு உள்ள காங்கிரஸ் கூட இவருக்கு உள்ள லைசன் ஆபீசர்ஸ் மூலமா அவர் டெல்லிக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். ஓகே சார், சீமான் அவர்கள் மே 18 அன்னைக்கு மாலையில கூட்டம் நடத்துறாரு. மாலை அதே மாதிரி விஜய் அவர்கள் ட்வீட் போடுறாரு, ஈழத்தமிழர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? விஜய் ட்வீட்டுங்கிறது எடப்பாடியோ ஸ்டாலினோ போடாத ட்வீட்டை விஜய் போடுறாரு. ஓகே, அது சீமான் எடுத்த இஷ்யூவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை இந்த தேர்தல் கொடுத்திருக்குது. திராவிட கட்சிகள் விழுந்ததுல ஈழ பிரச்சனைக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்குன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். சீமான் அதுல தெளிவா இருக்கிறாரு. அந்த அமைச்சரை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு. சீமானுக்கு நிலைப்பாடு மற்றவங்க நிலைப்பாட்டுல இருந்து வேறுபட்டது. இதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எடப்பாடியும் ஸ்டாலின் நினைச்ச கட்டம்பை விஜய் ஒரு லிப் சிம்பதியாவது கொடுக்குறாரு. ஓகே, ஓவராலா விஜயுடைய இந்த அமைச்சரவை விரிவாக்கம் எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அது நம்ம ஒரு 6 to 8 மாசம் கழிச்சு தான் பேசணும். யங்ஸ்டர்ஸ் சில விஷயங்கள் நல்லா போறதா நான் பாக்குறேன். அந்த பத்திரப்பதிவு துறையில உள்ள இது அது கூட ஏர்லியர் ஆர்டர்ங்கிறாங்க, பட் எக்ஸிக்யூட் பண்ணுனா அதை நம்ம பார்க்கலாம். இளைஞர்களை அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, பட் அவரோட அரசியல் நடவடிக்கைகள் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படினாலும் நம்மளோட அரசியலுங்கிறது எல்லாராலும் இன்னைக்கு ஐசோலேட் பண்ணக்கூடிய மோடிஜிக்கு 29ல ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ் மண்ணில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம மூவ் பண்றோம். அதன் அடிப்படையில் யார் யார் எப்படி நகர்றாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா எடப்பாடிக்கு நகர்வு சதீஷனை ஆதரிச்சதுங்கிறது நாம தான் வாட்ச் பண்ணி எல்லா டெல்லி தலைமையில எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறோம். ஸோ இதை நம்ம ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஆட்டு இன்அட்வென்டா தெரியாம பண்ணிட்டாரு எடப்பாடின்னு அவரை கருத முடியாது. ஸோ எடப்பாடியோட கேரக்டர் இடியோசின்கிரேசி நமக்கு என்னன்னு தெரியும். அந்த வகையில இது அவரோட ஒரு நீண்டகால பொலிட்டிக்கல் மூவுக்காக இன்னைக்கு அவர் போட்ட ஒரு விதையாதான் சதீஷனுக்கு அவர் மட்டும் தமிழ் மண்ணில இருந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறத நான் அப்ரிகன் பண்ணியிருக்கிறேன். இதை மற்றவங்களும் இதை பார்த்திருப்பாங்க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கல, அவரும் பார்த்திருப்பாரு. விஜய் விஷயத்துல நான் அது ஹி அலோன் நோஸ். வேணுகோபாலுக்கும் ராகுலுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு அவர் போகலையா, அல்லது இது போகாம இருக்கிறது அரசியல் நெளிவு சொலிவுக்கு நல்லதுன்னு போகலையாங்கிறது தெரியல. ஒரு சின்ன கேப்பு, அதை டக்குன்னு உடனே எடப்பாடி அதை நீண்டகால அரசியலுக்கான ஒரு புள்ளியாட்டு ஐசோலேட் பிஜேபிங்கிற லெவல்ல ஒரு முடிவெடுத்து அவர் போறாருங்கிறதும் தெளிவா தெரியுது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம்.